ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம் கிளீனிங் vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போதுமே சமையல் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா எங்க வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைங்குலையமா ஆயிடும். வீடை க்ளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ வீட்டை க்ளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஜானஸ் வீட்டில் இருக்கா. எப்பவுமே பசங்களோ இல்ல ஹஸ்பண்டோ வீட்ல இருந்தா எனக்கு வேலையே ஓடாது. அவங்கள கவனிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கும். உங்களுக்குலாம் எப்படின்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. நம்மள வேலை செய்யவே விட மாட்டாங்க. நம்மள பெத்ததும் நம்மள கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம நம்ம அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க லீவ் நாள்ல. சோ வந்துட்டு நகரவே முடியாது நம்மளால. அப்படித்தானே எல்லா வீட்லயும். ஒரு ஒரு ரூம் எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தீங்களா. ஒரு ரூம் கூட நிறைய துணியும் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் துவைக்கணும். துவைச்சதுக்கு அப்புறமா வீட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்றதுதான் இன்னைக்கு நான் காட்ட போறேன் எப்படின்னு. வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளீன் ஆனதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். ஏன்னா வீடு அவ்வளவு மோசம் இருக்கு. தலைவலியே வந்துடும். ஆனா வந்துட்டு இதை நம்மளால முடிக்க முடியும். நம்ம நம்புவோம். கண்டிப்பா நம்ம நல்ல ஐடியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, ஒரு ரூமை கிளீன் பண்ணிட்டேன். இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ரூம் ஈஸியா நான் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க கிளீன் பண்ண. பெண்டு நிமிந்து போச்சுங்க. ஒரு ரூமை கிளீன் பண்ணிட்டு அப்போ பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிட்டோம். கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கு இப்படிதான் இருக்கு. அடுப்பு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ரூம் உள்ள போர்வை எல்லாமே மடிக்காம கடந்தது. இப்போ எல்லாத்தையுமே மடிச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்பவுமே நம்ம வீட்டை ரொம்ப கிளீனா வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து பசங்க இருக்காங்க நம்ம வீட்டுல. நம்ம வீட்டை கிளீனா வச்சுக்கணும் கண்டிப்பா. அதை நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னாலதான் கண்டிப்பா முடியும் நான் நம்புறேன். நம்ம வீடு நமக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா அதை நம்ம கிளீனா வச்சுட்டு தான் நமக்கு தோணும். அதை அழுக்குப்படியே நம்ம விடவே மாட்டோம். அது அழுக்கானாலும் திரும்ப திரும்ப அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் போர் அடிக்கும். அதனால அந்த நேரம் மட்டும் நம்ம விட்டுருவோம். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது இல்லைங்க. டிவி யூனிட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதோ ஹோல் ஹவுஸ் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். காலையில எப்பவுமே வந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறது நல்லது. என்னை கேட்டிங்கன்னா இப்படிதான் சொல்வேன். ஏன்னா வந்துட்டு ஈவினிங்லோ இல்லை மத்தியானத்துக்கு மேலேயோ நமக்கு வேலை செய்யவே பிடிக்காது. கண்டிப்பா மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு தான் தோணும். அதனால வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே வேலை செய்ய எனக்கு பிடிக்காது. ஸோ மோஸ்ட்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிருவேன். முடிச்சுட்டு கிடைக்கிற டைம்ல தான் இந்த வீடியோ போடுறது, ரீல்ஸ் போடுறதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு இடையில நான் கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னோட டெய்லி ரொட்டீன் இது. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். ஓகேவா? பாய், டாடா மக்களே, மை ஃப்ரெண்ட்ஸ்.